என்ன இது? வாங்க 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 பொறுமையா வாங்க. ஹாப்பி ஜர்னி. முன்னாடி போங்க, வழி விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படியே போங்க. போயிடுங்க. அவ்வளவுதான், போயிடுங்க. அப்படியே அடுத்த வண்டி சார் கொஞ்சம் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து சார் ஓன முடிச்சிருங்க சார். இங்க பாருங்க சார். வெற்றியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் துன்பத்தில் தைரியமும் வாழ்க்கையை இனிதாக்கும் இந்த அனைத்து குணாதிசயங்களும் ஒரு சேர கொண்ட நம் கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவர் PT செல்வகுமார் அவர்களை வருக வருக என்ற இந்த பிரஸ் மீட்டுக்கு வரவேற்கிறேன். இயன்றதை செய்வோம் நம் பகுதிவாழ் மக்களுக்கு என்ற ஒரு சிறிய குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் நமது கலப்பை மக்கள் இயக்கம். இன்று 10 வருடங்கள் ஆகிவிட்டது. வெகு சீக்கிரமாக இந்த 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. முதலாக நம்ம கஜா புயல் பாதிக்கப்பட்டோருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை செய்தோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா கொரோனா டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறையா சேவை திட்டங்கள் செஞ்சோம். அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பர்மா அகதிகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்மா அகதிகள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக நம்ம கொடுத்துக்கிட்டோம். இது ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா எல்லாருமே உதவிகள் செய்தார்கள். ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓட்டுரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணாங்க. ஆனால் பர்மா அகதிகளாக இருக்கட்டும், பெண் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும், நகைகளுக்கு உள்ள நலத்திட்டமாக இருக்கட்டும், இதை அனைத்தும் ஒரு சேர செய்தது நமது கலப்பை மக்கள் இயக்கம் தான். இது தவிர நாம் கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துள்ளோம். செவித்திறன் மேம்பாட்டு கருவி ஹியரிங் எய்டு கொடுத்துள்ளோம். ட்ரீ பிளான்டேஷன் செய்துள்ளோம். ஆடு குட்டி வழங்குதல் போன்ற பல விதமான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளோம். எந்த ஒரு நலத்திட்டம் செய்தாலும் ஏழை எளிய மக்கள், மலைவாழ் மக்கள் பலரும் பயன்படும் வகையில்தான் நமது திட்டம் இருக்கும். இதை பார்த்து அறிந்து கொண்ட நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 3 முறை நமது கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று கூட நமது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நமது தலைவர் PT செல்வகுமார் கலந்து கொண்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீசனை பற்றி சிறப்பாக அவருடன் எடுத்துரைத்தார். அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் நமது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு அவரோட கருத்துக்கு மதிப்பளிக்கும் வழியில் அவரும் பேசியுள்ளார். ஹி இஸ் எ பிராண்ட் அம்பாசிடர், ஹி இஸ் எ பிராண்ட் கிரியேட்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் கிரியேட் பண்ண பிராண்ட் விஜய் சார் மட்டும் கிடையாது. தென்மேற்கு பருவக்காற்று படம் ரிலீஸ் ஆகாதப்ப அதை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னாக்கா அது PT செல்வகுமார் சார் தான் என்பது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு தனி நபராக இருந்து அரசு பள்ளிகள் 30 பள்ளிகளுக்கு பள்ளி அறை, வகுப்பறை மற்றும் கலையரங்குகள் செய்து சாதித்தவர் நமது PT செல்வகுமார். அவரை வருக வருக என்று இந்த பிரஸ் மீட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், அன்பானவர்களே வணக்கம். நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், அவர் சொன்ன மாதிரி ஏதோ வாழ்க்கையில் நம்ம வந்தோம் அதோடு போயிட்டோன்னு இருந்துடக்கூடாது. என்ன தான் பல சவால்கள், பிரச்சனைகள், தோல்விகள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாம் பட்டு தான் இந்த PT செல்வகுமார் உங்களில் ஒரு ஆள் தான். நானும் பத்திரிக்கையாளராக, ஒரு PRO, எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன, நானும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரும்போது நான் முடங்கி விடவில்லை. ஏதாவது இந்த சமூகத்துக்கு சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்க விரும்பவில்லை. உங்களுக்கே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய செம்மல் விருது அப்போ எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் நமக்கு தந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 30 பள்ளிக்கூடங்கள், வகுப்பறைகள் மற்றும் கலையரங்குகள் அரசு பள்ளிகளுக்கு, மலை கிராமங்களுக்கெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும். அதை திறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமொழி அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்கள், சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய 10ஆம் ஆண்டு விழாவை ஒரு சாதாரணமாக பண்ணிக்கிறோம். ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரணும், அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகாம்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்கிறக்காக இன்றைக்கி 10 பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த 10வது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு மிட்டாயை கொடுத்தோம், ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோங்க இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு செய்கிறோம்,
ஏதோ வந்தார் ஃப்ளூக்கில் செய்தார், அப்படி வந்துட்டார் இப்படி வந்துட்டாருங்கிறதுல இல்லை. இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்கள் கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்கிறது. இப்போ ஒரு பெரிய நடிகர் செய்கிறது வேற, ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்க செய்கிறது வேற. இதை வந்து பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு நேற்று சிஎம் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாலே என் தமிழக அரசு சார்பாகவும் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து, ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சிஎம் கூடவே உட்கார்ந்து நம்மகிட்ட கேட்குற அளவுக்கு அதை நம்ம படிப்படியாக வளர்த்துட்டு வரோம். அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தெரியும். ஆனால் இந்த சப்போர்ட் போதாது. பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேற, பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கறது வேற, பெரிய நடிகைகளுக்கு கொடுக்கறது வேற. ஆனா எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமா நீங்க எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போனதோட இதே மாதிரி தான் எனக்கு அவருக்கு ஒரு எதிரிய மாதிரி ஆக்கி கடைசியில பாத்தீங்களா. ஆமா, அது நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கறத ஏன்றது கேக்குறீங்க. பாருங்க, இது அதான் போன தடவை பிரஸ் மீட்டே மாத்தி விட்டுட்டீங்க. இப்ப எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விஜய் வளர்ச்சிக்காக உழைத்தவர். பாருங்க, ஒருத்தன் வந்து சம்பந்தம் இல்லாம பேசுவான் விஜய்க்கு எதிராக. இன்னைக்கு வந்துட்டு எவனா ஒருத்தன் ஒட்டுண்டிகள் மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்யற மாதிரி செய்வான். இன்னைக்கு எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமையை வந்து எப்படி கொண்டு போனோங்கிறத நாங்க ஃபவுண்டேஷன் பண்ணது நாங்க. ஆனா கடைசியில் எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு விஜய்க்கு எதிர்ப்பா, விஜய்க்கு எதிராக ஆவேசம், பிடிஎஸ் இப்படி எல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்றேன், அவர் கூட உழைச்ச அவர் நல்லா இருக்கட்டும். ஒருத்தர் பெரிய அவருக்கு புத்தக புத்திர மாதிரி ஒருத்தர் பேசுறான். விஜய் அவர் அவாச இதா பண்ணி விட்டார், அவதூறு சொல்லி விட்டார். என்ன சொல்லியிருக்கோம்? நல்ல பண்பாளர்களை குடல வைங்க, பக்குவம் உள்ளவர்களை வைங்க, நல்ல திறமசாலிகளை குடல வைங்க, உண்மையானவங்களை குடல வைங்க. நீங்க வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே. 27 வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன். அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி. எனக்கு என்ன பொறாமையா? யாரோ ஒருத்தர் சிஎம் அவருக்கு விஜய் வந்தா எனக்கு நல்லது தானே. அதுல எனக்கு என்ன பிரச்சனை? அதை பாருங்க, திருச்சி எழுதாம. ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்டவன். நான் உங்களை மாதிரி தானே எழுதிட்டு வந்து 27-30 வருஷமா பத்திரிகையாளர் வந்து எழுதி, அதுக்கப்புறம் பிஆர் ஆகி, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி, டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தானே. கலப்பைன்னு ஒரு பக்கம் அவங்களும் கிண்டல் பண்ணாங்க. கலப்பையாம முழுவதுக்கு கொண்டு போறாரு, அவருக்கு வேலை இல்லையானாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு அரசு கூப்பிடுற அளவுக்கு படிப்படியாக ஒரே நாளில் புழுக்கள் வர முடியாது. அண்ணாமலையில வர ரஜினி வேற வெற்றி நிச்சயம் உடனே அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாயிடுவாரு யாரு, சரத்து. அது மாதிரி நம்ம ஆக முடியுமா? இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற, நிஜம் வேறங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, அதை திரும்ப திரும்ப யார்டே கொண்டு கேட்கிறேன். விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இல்ல. விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அவசர கோலத்துல எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு. அவரை பாயிண்ட கேட்டீங்களா உங்களுக்கு புரியும். எஸ்ஐஆர் அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னன்னா சார், நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கிடணும். இந்த 3 மாசம் 4 மாசம் இருக்குது தேர்தலுக்கு. இன்னைக்கு வந்து சாதாரண சாமானியர்கள், மலைவாழ் மக்கள், அந்த தினக்கூலிகள், கஷ்டப்படுறவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்க கிட்ட வந்து நீ பல புள்ளி விவரங்களை கேட்குறீங்க. நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, 80க்கு முன்னால உள்ள பர்த்டே கேட்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்க. அப்பெல்லாம் எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. யாருக்கா இருக்கா? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா இருக்கான்னு கேளுங்க. யாருக்கும் கிடையாது. ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்த ஓட்டு உரிமை கொடுக்கறத வச்சிருக்கீங்க. அரசு கொடுத்தாங்க, அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு புதுசுவா அப்பம் பண்ணதெல்லாம் தப்பா? அப்ப இந்த அதிகாரிகள் செய்யறது தப்பா? அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்கள போய் பண்ணுங்க. மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க. ஆமா, அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேல சந்தேகப்படுறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல, நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே. ஆதார் கார்டு போதும், நீங்க இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம். நமக்கு எதை எடுத்தாலும் சரி, சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க. நீங்க இவ்வளவு அதிகாரிகள், இவ்வளவு பேர் வேலை, இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, எளிமைப்படுத்துங்க சார்.
எங்களுடைய பாயிண்டை எளிமைப்படுத்துங்க. அதிகாரம் இருக்குன்னு நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணி இப்படி பண்ணி மிரட்டுறதுக்கு அது பிரிட்டிஷ்காரன் காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல. அதை நம்ம கண்டிப்பா கலப்பை மக்களுக்கு அதனாலதான் அதை எதிர்க்குது. சொல்லுங்க என்ன புரியல? டிவி கேக்குறல நானா கூட்டணி கேட்க நம்மள எங்க ஒரு மனுஷனாக நினைக்கிற மாதிரி இருந்து கூட்டணி அதை இப்ப திரும்ப நீ கேள்வி கேட்டு கேட்டு என்ன கடைசியில பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் அவ்வளவு தலைப்பும் போனதோடய ஒன்னாலதான் அவ்வளவு தலைப்பா வந்தது. இல்ல அதாவது சினிமாவில வந்து நம்ம அவருக்காக உழைச்சாச்சு, அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு பயணப்பட்டு இருக்கோம். நான் தான் சொல்லேன், கடின உழைப்பிலையும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா பண்ண முடியாது சார். அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் என்ன விஜய்க்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் எதிரி மாதிரி அந்த கேள்வியை கேட்டீங்க. ஆமா கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த டாபிக்கே போண்டேன்னு தானே சொல்றேன். இப்ப விஜய் சார் கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மளை ஒரு மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள? இன்னும் இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இருந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம்ங்கிற ஒரு வெறி இருக்குது. ஒரு ஆசைப்படக்கூடாதா? நான் ஒரு சாமானியன் ஆசைப்படுறேன், ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்கு ஒரு கட்டுரை இல்லை தினமணியில, அங்கே நாகர்கோயிலில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் பார்த்தேன், தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன், இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை, பிடி சுரேஷ்குமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு, நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க. அந்த அளவுக்கு நான் கடினமாக அதை அணுவா பார்த்து செய்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன், தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன். அந்த காலத்துலேருந்து என் கூட தெரியும், பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா அவ்வளோ ஈஸியாட்டில் எல்லாரையும் விட்டுற மாட்டாங்க. அதனால நல்லவங்க என்ன கூப்பிடும்போது இப்போ எதுக்காக அதை நான் விளக்க சொன்னோம்னா, இப்போ நம்ம ஊரில் ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூரில் பீகாரில் வேலை பார்ப்பாங்க, குஜராத்தில், யூபியில், டெல்லியில் எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவனே தினக்கூலி, ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது. அப்போ கிட்டத்தட்ட அங்கே 65 லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்கே 1 கோடி ஓட்டு போயிடும். இந்த 4 மாசம் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு பதட்டம், இவ்வளவு ஒரு அவசரம், இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான். அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒண்ணாயிட்டாங்க, அவங்க இல்லாம இல்லவே இல்லை. ஆமா, அவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுல ஓட்டு கொடுக்கக்கூடாது? இல்ல அது ஓட்டு கொடுக்க கூடாதுங்கிறது அந்த மாதிரி சொல்லல சார். அவங்கவுங்க நாட்டுல அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் தான் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நாட்டுல அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும். இங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ண இந்தியர்கள் தான். இந்த மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு சார். அது எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல, எல்லா தலைவர்களும் அதுக்கு தான். என்னுடைய கருத்தா இல்ல, என்னுடைய கருத்து வந்து இதுல அவங்களுக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை இப்ப இருக்குது, தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப நீங்க புது ஆமா இது இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார். இது நான் மட்டும் கருத்து சொல்லக்கூடியது இல்லை. அவங்களே மதிக்கணும், போற்றப்படணும். ஏன்னா எல்லாமே இந்தியர்கள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் எந்த வேலையும் நடக்காது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்பவும் ஆதரவு. ஆமாம், நாங்கள் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நண்பனாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்தினேன். இப்போ வேலாயுதத்துக்கு மதுரையில் வச்சு நடத்தினோம். நம்ம அது முழுக்க அந்த மீட்டிங், அந்த மாநாடுகள், அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன். என் மூலமாக தான் நடத்துவாங்க. அது நான் கண்ணு கருத்துமாக இருந்து பண்ணுவேன். போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன், உங்கள் கரெக்டாக லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவோம், உடனே பென்ஷனுக்கு போவேன், பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. அந்த கட்டுக்கோப்பை அதை கொண்டு போறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும்.
நம்ம யாரோ தானோ நீ கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், ஏதோ இவன் செய்துக்கிடுவான், அங்கே செய்துக்கிடுவான், யாரோ தானோ நீ பண்ணுனா விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடராக கொண்டு வர முடியாது. ஒரு மாஸ் லீடராக வரனா எல்லாருமே கண்ணு கருத்துமா 2ஆம் கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும், நல்லா பிளான் பண்ணணும், அரசு கூட நல்ல அவங்க கூட மிங்கிளாகி போகணும், அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும், அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க தேவைகள் என்ன, அவங்களுக்கு மாற்று பாதைகள் இருக்கா, ஏதாவது சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார். அதுதானே அரசியல். இல்லைன்னா நம்ம ஏன் அரசியலுக்கு வரணும்? அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்ல அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சார். இதெல்லாம் விஜய் கடைசியில் முழுக்க விஜய் பிரஸ் மீட் இதே கலப்பையுடைய 10 ஆண்டு விழா ஒரு ஆட்டோ கொடுத்து விஜய் இல்லல விஜய் பத்தி தானே கேட்போம். நீங்க எல்லாம் விஜய் இல்லல. ஆமா அப்ப நான் விஜய் பத்தி தானே கேட்பேன். அதான் இப்ப கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் நம்ம எந்த தவறுதான நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு சார் அவங்களுக்கு அவர் அங்க போனா சிக்கல் ஆகும்னு நினைச்சு அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கிறார். அங்கே போனால் அங்கே இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும், ஏதாவது சிக்கல் வரும், பிரச்சனை வரும், ஏதோ அவருக்கு பர்சனலாக அது தோணிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. வருங்காலத்தில் அவர் இன்னும் மக்களோட மக்களாக போகணும். இனி நாங்கள் சொல்கிறது அவர் மக்களோட மக்களாக போகணும். ஏதாவது சிக்கல் நான் தனியாக போய் பழக்கப்பட்டுனாலும் பழக்கமாயிடும். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியாக கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வருங்காலத்தில் மக்களோட மக்களாக போனால் தான் ஒரு மக்கள் தலைவராக முடியும். யாரு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். யாரோ முட்டு கட்டை போடுறாங்க அவரே பதில் சொல்லிட்டு. ஆமா சார், ஒரு நம்மளுடைய தாட்டுகள் மற்றவங்கள மாதிரி இப்போ வரமாட்டேன் போக மாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அப்படியே இல்லை. ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி, எதிர்கட்சி தந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜய் தந்தாலும் சரி, யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு, ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனா இது இன்னைக்கு சுயேட்சை நின்று போராட முடியாது. இது மூலமாக நான் கண்டிப்பாக வந்தால் நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவே கிடையாது, சின்னமோ கிடையாது நம்மகிட்ட. அதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ மக்கள் ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, இருந்தாலும் அந்த ஃபைட் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு பிராண்டிங்ல இருக்காங்களே, இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங், ரெட்டை இலை ஒரு பிராண்டிங், ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங். இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோல் ஒரு சின்னத்தை தருவான், கத்திரிக்கோலாம்பா, இல்லை ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தந்துருவான். நான் எப்படி வின் பண்ண முடியும்? எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் இந்த மக்களுக்கு, எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும். அதுல தெளிவா இருக்கிறேன். ஆமா இப்ப கடைசியில கேக்குறீங்க. அதாவது எனக்கு உடல் ரீதியா மன ரீதியா அந்த இது ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்தது. இங்க வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம்னா என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சொல்லதெல்லாம் கேட்காம தான் நான் வந்துட்டேன். எனக்கு உழைப்புனா உயிர் சார், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். நல்ல ஆப்ரேஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டேன். எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க. கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் உண்மையிலே மனசார இவ்வளவு ஊர்களை நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும். என்னை மீண்டும் ஒரு என்னை இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்க பத்திரிகையாளர்ல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க. அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிள். அவன் யாராவது ஒருத்தர் ஆட்டோங்க யாரும் பேசுவீங்க, மீனாட்சியா யாராவது எனக்கு சாரை நான் ஒரு 30 இயர்ஸாக டிரைவிங்கில் இருக்கேன். சரிங்களா, ஆட்டோ டிரைவ் பண்ணுறேன். சாரை எனக்கு கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியிலேருந்து தெரியும். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் வீரப்பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கம்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல நாங்கள் 250-500 பெண்கள் இருந்தோம். இப்போ நாங்கள் 1500 பெண்கள் இருக்கோம். ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும். நாங்கள் ஆல் ஓவர் சிட்டி 8 hours வடபழனி. கலப்பை இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு இவங்க எங்களுக்கு நிறைய இதில் சேர்ந்துருங்க, எங்களுக்கு மெம்பர் வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது. நீங்கள் பெண்கள்
உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும், எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு அப்பத்துலேருந்து தீபாவளி போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை கூப்பிட்டு வச்சு பட்டாசு கொடுக்கறது. கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏன்னா செஞ்ச உதவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும். அது விளம்பரத்துக்காக மட்டும் இல்லை, ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேருது. அப்போ அதனுடைய இவரை பார்த்து ஒரு 4 பேர் நல்லது செய்யணும். இப்போ கேபிஐ பாலா கூட எங்களுக்கு நிறைய செய்வார். காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார். சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்பயுமே உறுதுணையாக இருக்குது, மக்களுக்கு போய் சேருது. ஒரு 4 நல்லதை கூப்பிட்டு மேடை போட்டு சொல்கிறதோட ஒரு சினிமாவில் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது மக்களை மனதை மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கு. என்ன சார், நீங்களே வாங்க சார், வரீங்களா? எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்க, நாங்கள் கூப்பிட்டு போயிருக்கோம். நீங்க மாற்றம் வரணும்னா இவ்வளவு தூரம் போறாருங்க சார். உங்களுடைய பார்வையில, அதாவது மக்களாகிய உங்களுடைய பார்வையில 2026ல ஒரு மாற்றம் வருமா? எதை பத்தின மாற்றம்? மக்கள் இயக்கம் மூலமா வரும். கண்டிப்பா வரும். விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சார், விஜய் சார் வந்து அரசியல் வச்சிருக்காரு, அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் நல்லது பண்ணாருன்னா அவர் கூட இவர் இருப்பார். அவர் மக்களுக்கு வந்து அவர் பண்றதுல மாற்றங்கள் இருந்தா அங்கிருந்து இவர் விலகி இருப்பார். அவருக்கு எம்பளி சீட்டு கொடுக்கான்னு வச்சுருக்கேன். நாகர்கோவில், கன்னியாகுமரி 1500 பேர் மட்டும் போட மாட்டாங்க. எங்க குடும்பத்துல ஒரு ஆள், இப்ப எங்க குடும்பத்துல 5 பேர் இருங்க, 5 பேர் இருங்க, 5 பேர் இருக்கோம். 5 பேர் இருக்கோம் எங்க குடும்பத்துல. 5 பேருமே இப்ப எங்களுக்கு அங்க போய் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரும் சப்போர்ட் இருக்கும் எங்களுக்கு. பிரச்சாரத்துக்கா போவோம் சார், கண்டிப்பா போவோம், தாராளமா போவோம். உங்களுக்கு பூத் உள்ளவங்க பாக்குறதுக்கு அனுமதி இருக்கா, அனுமதி இல்லையா? நான் எதுல போடுறேன்னு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னா அப்ப நாங்க சொல்ல அனுமதி இல்லை தானே? நீங்க பாக்குறதுக்கு அனுமதி இல்லை தானே?